ஹாய், நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா திருச்செந்தூர் வன்னிமா நகரத்தில் களை எடுத்துட்டு நாற்று நட்டி சோர்வாக படுத்துருக்கிற அக்காவோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் நான் பார்த்து பேசிட்டு வந்தேன். அவங்க எல்லாருமே அசதியில் எல்லாருமே படுத்து கிடக்குறாங்க. எல்லாருமே என்னை எப்போ வந்தீங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு, இதுதான் எங்கள் அக்கா மருமக லட்சுமி. ஏன்னா இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்காக தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்கள். அடுத்த வேறு வயலில் நாற்று நடுறதுக்காக அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நாற்று நட்டி பயிர் விளையிற நேரங்கிறதுக்காக எல்லோரும் இந்த வேலை. இது எங்கள் அக்கா மருமக. இது மாட்டு தாவணி வச்சுருக்கிற இடத்துல பாருங்கள், வைக்கப்படப்பு மாடு எல்லாமே கட்டி போட்டிருக்காரு. என்ன செல்வம், மாடு வெள்ளையாக இருக்குன்னு இன்றைக்கி தான் மாட்டெல்லாம் குளிப்பாட்டி விட்டேன், அதான் வெள்ளை உள்ளேன்னு இருக்குதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் வேலை செய்கிற இடத்துக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். பாருங்க, வாய்க்கால் வரப்பில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். பார்க்குறக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் பக்கத்தில் வாழைத்தோப்பு, அதில் சரி ஒரு ஃபோட்டோ எடுப்போமேன்னு சொல்லி வாழை இலையை பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், வாழைத்தோப்பு, நாற்று நடுற இடம். எவ்வளவோ வீடியோ போட்டோம். சரி, இந்த வீடியோவும் போடுவோம்னு சொல்லி நானும் வரப்பு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், வாழைத்தோப்பில் ஒவ்வொரு வாழைக்காயெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே பூலா செண்டு தான். அதை வேடிக்கை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இதுதான் விதை நெல் போட்டு நாற்று முளைச்சி நிற்கிது. ஏன்னா இது 40 நாளில் அந்த நெல் போட்டு 40 நாள் அது விளைஞ்சிருமா. இதை எடுத்துகிட்டு தான் மூட்டை மூட்டையாக கட்டிட்டு போய் அந்த வயக்காட்டில் போய் நாற்று நடுறது. இங்கே பாருங்கள், அக்கா பையன் எல்லாருமே பாருங்கள் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு அந்த நாற்றை எடுத்துகிட்டு கட்டுக்கட்டாக ஒவ்வொரு இடத்துல வீசி போடுறாங்க. ஏன்னா அந்த நாற்று நடுறவங்க அந்தந்த இடத்துல நிற்கிறவங்க அதை எடுத்து போடணுங்கிறதுக்காக. இப்போ தலையில் நாற்று வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் யார் தெரியுமா? அந்த ஊரில் கவுன்சிலரோட வீட்டுக்காரம்மாவான். பாருங்கள், அவங்கெல்லாம் எல்லா வேலையும் இறங்கி பண்ணுறாங்க. இது எல்லாரும் நாற்று நடுறதை பார்த்து எனக்கே ஆசை வந்துருச்சு. இது ஒரு அக்கா பையன் பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்கள், வெயிலுன்னு பார்க்காம அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சோறு சாப்பிட்றோம். ஆனால் அவங்க பாருங்கள், நம்ம ஒரு சோறு சாப்பிட்றதுக்காக எவ்வளோ பேர் பாருங்கள் வெயிலில் களத்தில் இறங்கி அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. நாற்று நட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, நாமளும் போகலான்னு சொல்லி அக்கா பையன்தான் கூட்டிகிட்டு போகிறான் நாற்று நடுறதுக்கு. சரி, நம்மளும் இந்த வேலை செஞ்சு பார்க்கலாமேன்னு. ஆனால் பாவங்க, எப்படி தான் வேலை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் பாவந்தாங்க. நம்மளுக்கு நடக்கவே முடியல. அவங்க அந்த இது உள்ளேயே இறங்கி அங்கேயே நாற்று நட்டி காலையில் 8 மணிக்கு வர்றவங்க சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த வெயிலில் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. நானும் நாற்று நட்டி பார்ப்பேன்னு சொல்லி நானும் நாற்று நட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நாற்று நட்டி 90 நாளில் இது அரிசியாக விளைஞ்சிருமா. பாருங்கள் எவ்வளோ வேகமாக பண்ணுறாங்கன்னு. நான் மெதுவாக பண்ணேன். இதை நட்டி 90ஆவது நாள் அறுவடை பண்ணிடுவாங்களாம். ஆனால் எனக்கு இது புதுசாக தெரிஞ்சிச்சு. நான் சொல்லிக்கிட்டே வேலை பார்த்தேன், நாற்று நடுறேன், நிறைய அறுவடை ஆகும், எங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணுண்டான்னு சொல்லியே வேலை பார்த்து நல்லா எல்லாம் சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்தோம்.
விவசாயின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஹீரோயின்னா அது இவங்க தான். கிராமத்தில் இவங்க வேலை செஞ்சால் தான் நம்மளும் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்ச நேரம் குனிஞ்சு வேலை பார்க்கவுமே அவ்வளவு முடியல. வெயில் வேறு, ஓவர் வெயில். என்னால் முடிஞ்ச மட்டுக்கும் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு நானும் வெளியில் வந்துட்டேன். அவங்கெல்லாம் தினமும் பாடுபடுறாங்க. அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த வேலைக்கு நடுவில் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே வடையோ காப்பியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேலையை செஞ்சுட்டு நானும் வெளியில் வந்துட்டேன். 3/4 வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நான் எல்லாம் ஃபுல்லாக நட்டுன பிறகு இவ்வளவும் நட்டி வச்ச வயல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாற்று பாவன பிறகு அப்புறம் 90 நாள் அறுவடை பண்ணுவாங்களாம். எவ்வளோ ஒன்று போல் அழகாக. அதுக்கப்புறம் நாங்கள் வாழைத்தோப்பு வழியாக வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு வயசான தாத்தா மண்வெட்டி எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஊருக்கு அவரும் ஒரு ஹீரோ தான். இந்த வயசில் எவ்வளோ வேலை பார்க்குறாரு பாருங்கள். அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். எங்கள் அக்கா மருமகளும் நானும் வெளியில் வந்தோம். இது எங்கள் அக்கா பையன். இந்த பையனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த பையன் டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள் பக்கத்தில் கோழி பண்ணை, அவன் பேரில் கோழி பண்ணையும் நடத்துகிறான். இதையும் பார்த்துக்கிட்டு வயக்காட்டில் ஏர் உழவர், அதாவது உழவு தொழிலும் பண்ணுவான். எல்லா வேலையும் பார்ப்பான் ஆளினால். நமக்கு ஒரு வேலை பார்க்கணுன்னா வெயிலுங்கிறவங்கெல்லாம் வெயிலில் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அந்த பையன் பேர்லையே பாருங்கள் கோழி பண்ணையும் இருக்குது. நாங்கள் வந்துட்டு அப்படியே வாழைப்பூ பறித்தேன். 2 வாழைப்பூ பறித்தேன். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம கைனால் பறித்து சாப்பிட்றதுக்கும் அது நம்ம சொந்த வயல்லையே பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு வாழைப்பூ பறித்தா எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன் கையினால் பறிச்சிருக்கேன் இல்லையா, கடையில் வாங்க மார்க்கெட்டில் சந்தையில் வாங்காமல், அதே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வெயில் தாங்கலை. அப்படியே போய் அந்த மடைன்னு சொல்லுவாங்க தண்ணி ஓட, அதில் போய் விறுவிறுன்னு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெயிலில் போய் அப்படியே போய் இறங்கி குளிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராமத்தில் இவ்வளோ வேலை பார்க்குற விவசாயிங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம போற்றணும். எனக்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அவங்கள சாதாரணமாக நினைக்க தோணலை. பாய்.